வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து வால்பாறை வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான். ரொம்ப நாள் வந்த வால்பாறையில் என்னெல்லாம் எக்ஸைட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ட்ராவல் வந்துருக்கேன். ஸோ நான் வந்து என் மொபைலில் தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து GoPro எடுத்துகிட்டு இல்லை, என்கிட்ட இல்லை, புதுசாக வாங்கணும். அது நல்லா எங்கேயே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கிடைக்கல. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வால்பாறை, சாரி வால்பாறைன்னு சொல்லிட்டு அது போன ரைட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். இது வந்து வட்டவாடா. ஸோ இங்கே வந்துட்டு வட்டவாடா உள்ளே வந்து இங்கே வந்து ஒரு கேவும் ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோலோவும் என் கூட வந்து சோலோ மட்டும் இல்லை, என் கூட இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வரதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ப்ளஸ் என் கூட சிஞ்சும் இருக்கான், தூக்கிட்டு இருக்கான். ஸோ என்னோடய பெட்டு கூட தாங்க நான் வந்திருக்கேன். அவனை பேக்குள்ளே போட்டுக்கிட்டு சென்னையிலேருந்து வட்டவாடா நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பார்த்தாலே தெரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது, தண்ணி ஒரு கொட்டை மாதிரி இருக்குது, அங்கேருந்து தண்ணி போயிட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல்ஸும் இல்லை. எங்கள் ஊர் மக்கள்கிட்ட நான் கேட்டேன். ஸோ இங்கே இல்லை. பாட்டி எனக்கு ரூட்லாம் தெரியாது. பைக் பார்க்கிங்கில் ஒரு பாட்டி சொன்னாங்க, இப்படி போங்க அப்படி போங்கன்ட்டு. அதுதான் இங்கே வந்து குளிக்கலாம் முடியாதுங்க. இப்போ சொல்கிறேன், யாரெல்லாம் வரீங்களோ ஒரு நோட் பண்ணிட்டு வந்துடுங்க. குளிக்கலாம் முடியாது, ஒன்லி வியூ மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வியூ போயிட்டு இங்கே ஒரு கேர்வ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதையே நம்ம பார்த்துருவோம். பட் நோ டைவிங். சரி, நம்ம கீழே போகலாம். என் ஃப்ரெண்டு வரதுக்குள்ளே நான் போயிட்டு வந்துடுறேன்னு பார்த்தேன். சுற்றி யாருமே இல்லை, நான் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கேன். அந்த சத்தம் ஏதோ நம்ம காட்டுக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இதுக்கு மேலேயும் கீழே போகணுமா, ஃபஸ்ட்டு அந்த கேர்வ் பார்த்துக்கலாமா, 2 மைண்டில் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு கேர்வே பார்த்துருவோம், ஏன்னா அவ்வளோ தண்ணி இங்கே ஓட்டவும் இல்லை. இப்போ பார்க்கலாம் நம்ம மேலே கேர்வ் எப்படி தான் இருக்கு.
இப்போ நான் மட்டும் தனியாக உள்ளே போயிட்டுருக்கேன், நானும் எச்சிஞ்சுவோம். அதுவே வந்து செம்ம திகிலாக இருக்குங்க. ஓ மை காட், அந்த பாட்டி சொன்னது இதுதான் போல். இங்கே வந்து ஒரு மரத்தால் உருவான ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்கும், அது வழியாக தான் நீங்கள் போகணுன்னா. அந்த பிரிட்ஜோட நிலமை பாருங்களேன். செம்மையா இல்லை? இந்த வீடியோலாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஷார்ட்டாக தான் இருக்கும். கொசு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நீ சொல்கிறது எனக்கு கேட்கும். காட்டுக்குள்ளே வந்தாலும் கொசு இல்லாமல், ஐயோ இங்கே பாருங்களேன், உடையிற நிலமையில நிற்குது. ஐயோமா வழுக்குதுப்பா. ஸோ அந்த பாத் வழியாக இப்போ நான் வந்தேன்ல, அந்த மரத்துக்கு மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. என்னடா இது, எப்படி போகணுன்னே தெரியலையே. எல்லாமே ரைட்டுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எப்படி போகணும்? யாராவது போயிருப்பாங்களா? எந்த வழி ரொம்ப தேஞ்ச மாதிரி இருக்கோ அந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் போன அந்த தடயம் தான் அது. இதை சுற்றி யாருமே இல்லை, பார்த்தாலே தெரியும். இதை சுற்றி எவனுமே இல்லை. வரவிடாது எடுத்துக்கு வந்து மாட்டிட்டு முக்கில். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். தைரியமாக உள்ளே போய் நிற்கணும். எப்போவுமே வந்து தனியாக போகிறதுல என்ன ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னா, தனியாக போனீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வில் பவர் கிடைக்கும். எது இருந்தாலும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். கான்ஸ் என்னென்னா, என்ன ஆனாலும் ஒருத்தன் கூட வரமாட்டான். மக்களை பார்த்தியா? மக்களை சிஞ்சா பார்த்தியா? இது வந்து எனக்கு இன்னும் ட்ரக்கிங் போகிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ நான் ட்ரக்கிங் ஆனால் போக மாட்டேன். ஏன்னா நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்காது. என்னடா விசாரித்தேன், இங்கே எந்த அனிமல்ஸும் வராதான். ஏன்னா இது வந்து வட்டவாடாவோட பஞ்சாயத்தோட அவங்களோட இடமா, அதனால் இத்தனை வருஷமாக வந்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. கொசு வேற ரொம்ப பாடாப்படுத்துது. அங்கே எதுவும் போன மாதிரி இருந்துச்சு மரத்தில்.
ஸோ இப்போது குகையை நோக்கி போயிட்டுருக்கேன். எதிரா வழி இப்படி போகணுமா அப்படி போகணுமா? ஏன் அப்படின்னா நீங்களே பாருங்க, இங்கே ஒரு வழி போதா, ஆடி இங்கே ஒரு வழி போகுது. இதில் எது வழி? சோளவா வரன்ட்டு வா. சோளவா வரது ஒரு தைரியம் வேணும் தாங்க. யாருமே வரல, அந்த மேட்ரு இருக்கும். ஏன்னா இது வந்து சீசனும் இல்லை. இன்றைக்கி சாட்டர்டே, February 2026. ஸோ போவோம். ஏன்னா நான் பரவாயில்ல, என் கூட என் செஞ்சு இருக்கான். எல்லாம் உள்ள சிவனே நம்ம கூட தான் இருக்கான். ஸோ ஓ, உங்களுக்கு வந்து லாரி சவுண்டு கேட்குதா? வேன் சவுண்டு. ஏன்னா அது வந்து ஒரு ஏற்றம். இதுக்குள்ளே ஏறுறதுக்குள்ளே ஷிட், அந்த ஷிட்டு தாங்க வெள்ளு வா. காடை கூட விட மாட்டான் நம்மள. ஓம் நம சிவாய. தனியாக வரதும் ஒரு பயம் இருக்குது. இது லைஃப்பில் ஒரு வாட்டி அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு ட்ரக்கிங் ஃபீல் கொடுக்குது. ஒரு காட்டுக்குள்ளே போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா கொடுக்குது. எந்த ரூட்ரா போகிறோம்? இதுவா அதுவா? இல்லை ஒரு போர்டு கூட இல்லைங்க. எப்படி போகணும்? இப்போ புதுசாக என்ன மாதிரி வரவங்க எப்படி போவாங்க அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் இல்லை இருந்துச்சு. இவங்க பிடிங்க போட்டாங்களா? எல்லாமே ரைட் அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. நம்ம போகிறது ராங் ரூட்னு நினைக்கிறேன். தெரிஞ்சது தான் ரூட்டு. இங்கே யாரும் நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ரூட்டு போட்ட மாதிரி இருக்கே. ஐயம்மா, இந்நேரம் ஊந்து வாரி இருப்பேன். ஓ நம்ம சிவாய். இதுதான் கோகியா? அப்படி இருக்காது சொன்னாங்களே. இது பார்த்தா உங்களுக்கு கொக்கை மாதிரியா இருக்கு. சரி போயிருக்காங்க போல ஆளு. அம்மா அடியோ, என்ன மக்களே நிறைய பார்த்தேன்னா இல்லையே. அம்மா என்னடா இப்படி இருட்டா இருக்கு? உள்ள எது இருந்தாலும் தெரியாது போலையே. போயிடுவோம். சாரிங்க, நான் கோகையை பார்க்கல.
ஏன் அப்படின்னா இது ரொம்ப ரிப்டாக இருக்குங்க. சீரியஸ்லி நம்ம உள்ளே போயிட்டு அந்த பாட்டு அசால்ட்டாக சொல்லிவிடும் அனிமல்ஸ் இல்லை அப்படி இப்படின்னு. நம்ம போகிற நேரத்துக்கு ஓ மை காட். சைடு வழியும் இல்லை, மரம் வர யூஸ் பண்ணி விட்டுருக்கு. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். ஆனால் ரொம்ப நேரமாக யாரோ பேசுகிற மாதிரியே சவுண்டு கேட்குது. ஆனால் யாருன்னு தான் தெரியல. வேணாம் பாருங்களா, தெரியுதா? உங்களுக்கு கேட்குதா? தண்ணி சவுண்டை விட்ட இன்னும் ஏதோ ஒரு சவுண்டு உள்ளிருந்து தான் கேட்குது. ஆள் யாருன்னா இருப்பாங்களா? ஸோ இந்த மாதிரி யாராவது சோலோவாக வந்து இதுக்குள்ளே நீங்கள் போவீங்களான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல டார்ச் அடித்து பார்ப்போம். டார்ச் அடிச்சிருங்க. ஏன்னா வழியே இல்லைங்க. அதுங்களா வழியே இல்லை, ஏமாத்துறீங்க நம்மள. வழியே இல்லாமல் ஒரு வழியை மட்டும் காட்டிடுச்சு. பாட்டியே ஏமாத்தினா பார்த்தியா நீங்கள்? ஆனால் ரொம்ப நேரமாக அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது 2 பேர் பேசுகிறாங்க. இப்படி ஒரு வழி போ. வா சாமி, அந்த கோயிலுக்குள்ளேருந்து வந்தால் இதான் அவுட்டு. ஐயோ, பாட்டு சவுண்டு வேறு ஹெவியாக இருக்குது. எனக்கு தான் அப்படி கேட்குதா? ஓ மை காட், சூப்பராக இருக்குது இடம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே குளிக்கலாம். ஏன்னா இங்கே தட்டிலாம் அங்கங்கே அப்படியே போட்டு போயிருக்காங்க. அடா பாவிங்களா, மனசாட்சிக்குதா இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு இதுதானா? ஆடா அது தெரிஞ்சு இது சௌமையாக இருக்குது.
ஏதோ கிளம்பிட்டேன். இது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கு வந்துட்டு 2 நாளாக நான் வந்து எக்கே கொடுத்துட்டேன்னா, ஸோ அதனால் லைட்டாக வாமிட்டு எடுத்துட்டேன். ஸோ அதை வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். நேராக நம்ம சென்னை போகிறது தான். இதோட நான் ரைடை நான் முடிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இங்கே நிறைய சுற்றி பார்க்குற இடம் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லாக குட்டி பாப்பாவுக்கு வந்துட்டு மாமி எடுத்தானா, எனக்கு அது மனசு கேட்கல. ஸோ இன்னொன்று வாட்டி வரலாம் வந்து எல்லா இடமும் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து சுற்றி பார்க்கலாம். கீழே வேணால் நான் ஒரு லிங்க்கு கொடுக்குறேன். இந்த சைடு எப்படி வரணும் வந்து நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி எனக்கு அந்த வீடியோவை வந்து டேக் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். ஸோ பேக் டு சென்னை. ஸோ இந்த இடத்துக்கு வர்றா இருந்தீங்கன்னா குரூப்பாக வாங்க, சோலோவாக வந்துடாதீங்க. சோலோவாக வரலாம், என்ஜாய் பண்ணலாம். தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக்கு அப்புறமா ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நல்லா இருக்குங்க, இடம் சூப்பராக இருக்குது. நம்ம ஏன் ஸ்பாயில் பண்ணுங்க சொல்லுங்கள். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். கேட்டால் கேளுங்க, கேட்காட்டியும் கேளுங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணுறாதீங்க. ஜாலியாக வரீங்களா ஃப்ரெண்ட்ஸோட? ஏதோ அங்கே செம்ம கோல்டு தண்ணி, செம்ம ஜில்லுன்னு இருக்குது. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதா இருந்தாலும் வாங்க. ஒரு சின்ன ரோடு பார்த்தீங்கன்னா சின்ன ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ரொம்ப ஸ்லோப் ரொம்ப இது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பர் இடம், சுற்றி பார்க்குறது லைட்டாக ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தான் நமக்கு தான். டைம் கத்துற மாதிரி இருக்கும். எவ்வளோ குட்டி பாருங்க, க்யூட்டான குட்டி பால் மாதிரி ஒரு சைஸில் ஒரு பறவை மேலே இருந்துச்சு. அப்படிதான் மேலே ஏறி போயிடுச்சு. பசங்க வந்துருக்காங்க போல. அங்கே நான் ஒரு இடம் சொன்னேன், குளிச்சுட்ருக்காங்க. என்ஜாய் பண்ணுறோம். என்ன போ ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்க வராங்க. நம்ம வேறு தனியாக போயிட்டோம். ஆனால் தனியாக போகிறது ஒரு ஜாலி இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. தனியாக இருந்தாலும் ஒரு ஜாலி இருக்குது. லம்மு படம்
குடித்தா சூப்பராக இருக்கும். ஏடா காலையில் வெறும் வைக்கலையா? பட் அது குடிச்சோன்னா ஒரு தெம்பு வருது பாருங்க, தெம்பு. ஸோ பாய் பாய் வாட்டர் ஃபால்ஸ். நீங்களும் வால்பாறை வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸை மிஸ் பண்ணுறாதீங்க. நிறைய இடம் இருக்குது. தண்ணி இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்ட மாதிரி இல்லை, நான் வரும்போது அவ்வளோ இல்லை, கொஞ்சம் அதிகமாகிருக்கு. என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே தனியாக வந்து ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மரம்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபாரஸ்ட் எப்பவுமே அழகு தான், ஆனால் நம்ம தான் ரொம்ப மரத்தை வெட்டி ஸ்பாயில் பண்ணிடுறோம். ஸோ மரத்தை நல்லா நடுங்க. நம்ம இந்தியாவை ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கணும். யாரும் வந்து நம்ம இந்தியாவை வந்து ட்ரை பிளேஸ்ன்னு சொல்லவே கூடாது. அதே மாதிரி பிளாஸ்டிக்கு, ஸோ ட்ரிங்க்ஸு எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கோங்க. அது நம்ம உடம்புக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ ட்ரிங்க்ஸ்னால் இங்கே நிறைய விஷயம் நடக்குது. லைக் வெட்டு, குத்து, ரேப்பு. அது வயசு இல்லாமல் வயசே இல்லை ரேப்பு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது. என்னடா திடீர்னு கருத்து ஊசி போடுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். എടുത്തെടുത്തു ആ
ஸோ வந்தாச்சு. ஸோ அட்லாஸ்ட் நான் மஞ்சள் ஆகிறேன். ஆமாம் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நேராக சென்னை தான். இன்னும் ஸ்டாப் இல்லை, அப்படியே போக வேண்டியதான்.